ஹாய் ஆல். நம்ம இப்போ பார்க்க போகிறது 6th to 12th ஸ்டாண்டர்டில் உள்ள எல்லா கான்ஸ்டிடியூஷன் பாக்ஸஸ் இருக்குல்ல, அதெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, வாங்க நம்ம போகலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் ஐ அப்லோட் இட். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நீங்கள் இந்த பெல் சிம்பலை அழுத்தலாம். சரி, வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் சிண்ட்ரோம். இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. அதுதான் வந்துட்டு லேண்ட் ஆஃப் ஹையஸ்ட் ரெயின்ஃபால், நிறையா மழை அங்கே போயும். என்னதுன்னா மவுஸ் சிண்ட்ரோம் இது வந்துட்டு மேகாலயாவில் இருக்குது. ஏன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் லேண்டு என்னன்னா மவு சிண்ட்ரோம். இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா மேகாலயாவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா லோயஸ்ட் ரெயின்ஃபால் அது எங்கே பெய்யும்னா ராஜஸ்தானில் ஜெய்சல்மார் அந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப கம்மியாக மழை பெய்யும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் ரெயின்ஃபால் பார்க்குறோம் மவு சிண்ட்ரோம், அது வந்துட்டு மேகாலயாவில் இருக்குது. நெக்ஸ்ட்டு லோயஸ்ட் ரெயின்ஃபால் ஜெய்சல்மர், அது வந்துட்டு ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோக் டான்ஸஸ் ஆஃப் இந்தியாவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கொள்ளாட்டம், தப்பாட்டம் அந்த மாதிரிலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரளா பார்க்க போகிறோம். அது வந்துட்டு தேயம் அண்டு மோகினி ஆட்டம், இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பஞ்சாப் வந்துட்டு பங்க்ரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் தும்மல், அது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்துட்டு குஜராத் வந்துட்டு கார்பா, தாண்டியா, அதுவும் நம்மளுக்கு ஈஸியாக மெமரி ஆகும். நெக்ஸ்ட் வந்துட்டு ராஜஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா கல்பேலியா அண்டு கூமர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் வந்துட்டு ராஸ்லீலா அண்டு சோலியா. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா உத்தரப்பிரதேஷில் ராஸ்லீலா அண்டு சோலியா. நெக்ஸ்ட் வந்துட்டு அஸ்ஸாம் பிஹு, இது மோஸ்ட் ஆஃப் த டைம் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் நோன் ஃபார் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. திஸ் ஃப்ரேஸ் வாஸ் காயின்டு பை ஜவஹர்லால் நேரு. இந்த ஃப்ரேஸ் வந்துட்டு யார் வந்து காயின் பண்ணாங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு சொல்கிறாங்களா இந்தியாவை, அது த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா யாருன்னா ஜவஹர்லால் நேரு. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா யார் எழுதுனதுன்னா அந்த ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா இருக்காங்கல்ல, யார்? ஜவஹர்லால் நேரு, அவங்க தான் எழுதுனாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ரெகனைசஸ் 22 லாங்குவேஜஸ் அஸ் அஃபிஷியல் லாங்குவேஜஸாக, அதாவது 22 லாங்குவேஜை அஃபிஷியல் லாங்குவேஜஸாக வந்துட்டு ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. எதுனா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹேஸ் டிக்ளேர்டு தமிழ் அஸ் த ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் இன் 2004. அதாவது இந்தியா கவர்மெண்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு தமிழை ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் லாங்குவேஜாக 2004 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் தமிழும் அது தமிழ் மட்டும் இல்லாமல் மித்ததையும் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 5 other Indian languages have been declared as the classical languages by the government of India. Okay, about 60% of total epigraphical inscription found by the Archaeological Survey of India are from Tamil Nadu and most of them are in the Tamil scriptum. அதாவது about 60% இருக்குல்ல, அது வந்துட்டு டோட்டல் எபிகிராஃபிக்கல் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு யார் வந்துட்டு ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. இதில் எது கேட்பாங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எது ஃபவுண்ட் பண்ணதுன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நெக்ஸ்ட் வந்துட்டு எண்ட் ஆஃப் அப்பர்த்தியட், அதாவது 27 வருஷம் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட் நெல்சன் மண்டேலா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்காங்க. எப்போனா 1990 அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அச்சீவ்டு த எண்ட் ஆஃப் அப்பர்த்தியட் இன் சவுத் ஆஃப்ரிக்கா, பிரிங்கிங் பீஸ் டு எ ரேஷியலி டிவைடட் கண்ட்ரி அண்ட் லீடிங் த ஃபைட் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் அரவுண்ட் த வேர்ல்டு. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எவ்வளோ வருஷம் இருந்திருக்காங்கன்னா 27 வருஷம் இருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்கன் பிரசிடெண்ட் நெல்சன் மண்டேலா. எப்போ ரிலீஸ் ஆகுனா 1990. ஹியூமன் ரைட்ஸ்க்காண்டி இவங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தர் இஸ் எ பீகாக் சாங்சுரி அட் விராலிமலை இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் புதுக்கோட்டை, தமிழ்நாடு. பீகாக் சாங்சுரி எங்கே இருக்குன்னா விராலிமலை புதுக்கோட்டையில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு விஎஸ் ஸ்மித் வந்துட்டு எப்படி கூப்பிடுவாங்கன்னா கால்டு இந்தியா ஆஸ் அன் எத்னாலஜிக்கல் மியூசியம் அஸ் எ கிரேட் வெரைட்டி ஆஃப் ரேஷியல் டைப்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பர்சன்டேஜ், இதில் வந்துட்டு நீங்கள் எது ஹையஸ்ட்டு அண்ட் எது லோயஸ்ட் ஒண்டி பார்த்தா போதும். இப்போ லிட்ரஸி ரேட் அக்கார்டிங் டு 2011 சென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் டாப்பில் இருக்குது, 91.75%. நெக்ஸ்ட் வந்துட்டு எது லோவில் இருக்குன்னா தருமபுரி தான் வந்துட்டு ரொம்ப லோவில் இருக்குது. அது வந்துட்டு எவ்வளோனா 68.54%. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா
செக்ஸ் ரேஷியோ பாலினம்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு 2011 சென்சஸ் பொறுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ் அப்படி கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு எது டாப்பில் இருக்குன்னா நீல்கிரிஸ், அவங்க வந்துட்டு செக்ஸ் ரேஷியோ வந்து 1041 இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயும் லோ வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி தான் இருக்குது 946. ஏன்னா நீலகிரி வந்துட்டு 1041, தருமபுரி வந்து பார்த்திங்கன்னா 946. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொடிக்காத்த குமரன், அவங்க வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் பிறந்தாங்க. திருப்பூர் குமரன் வாஸ் பார்ன் இன் சென்னிமலை ஆஃப் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சென்னிமலைங்கிற இடத்துல வந்து திருப்பூர் குமரன் பிறந்தாங்க. அஸ் எ யூத்தாக இருக்கும் போது ஹி ஆக்டிவ்லி பார்ட்டிசிபேட்டட் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஃபார் இந்தியா இன் 1932 when Gandhiji was arrested. Protests were held against the arrest all over the country. When protests were held for Gandhiji's release, Tirupur Kumaran took active part in it. அதில் ரொம்ப பங்கேற்றாங்க. He lost his life when the police attacked violently. ஐயோ, போலீஸ் வந்துட்டு வயலண்ட்லாம் அட்டாக் பண்ணும்போது இவங்க லைஃபே இழந்துட்டாங்க. He held on to the tricolor flag even when he died. He was honored with the title Kodikatha Kumaran. The government of India had released a postal stamp on his centenary year to remember Tirupur Kumaran's sacrifice and dedication to them. நெக்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு நேச்சுரல் சிம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? அனிமல் வந்துட்டு நீலகிரி தஹீர் வரையாடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பேர்டு வந்துட்டு எமரால்டு டவ் நம்மளுக்கு தெரியும். ஃப்ளவர் வந்துட்டு க்ளோரியாசா சூப்பர்பாம். ட்ரீ வந்துட்டு பால்மைரா ட்ரீ. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு டாக்டர் பிஆர் அம்பேத்கர், பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஹீ இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் பாபா சாஹிப். பாப்புலர்லி எப்படி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்னா பாபா சாஹிப் அப்படின்னு தெரியும். ஹி வாஸ் அன் இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்ட் சோஷியல் ரீஃபார்மர். ஹி ஏர்ன்டு ஹிஸ் எம்ஏ இன் 1915 எம்ஏ டிகிரி வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் அப்டைன்டு a DSc at the London School of Economics before being awarded PhD by Columbia University in 1927. He served as the chairman of drafting committee of the Constituent Assembly, hence regarded as the father of Indian Constitution. He was independent India's first law minister. ஓகே, இண்டிபெண்டன்ட் இந்தியாஸோட ஃபஸ்ட் லா மினிஸ்டர் யாருன்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஹி வாஸ் போஸ்ட்மஸ்லி அவார்டட் த பாரத் ரத்னா இன் 1990. 1990 பாரத் ரத்னா அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர், பாப்புலர்லி நோன் அஸ் பாபா சாஹிப். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோன்னா நேஷ்னல் ஃப்ளாக் வந்துட்டு யார் டிசைன் பண்ணாங்கன்னா பிங்காலி வெங்கையா. ஹீ இஸ் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ். த ஃபஸ்ட் இந்தியன் ஃப்ளாக் வாஸ் woven at குடியாத்தம் இன் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. The first Indian flag was woven at Kudiyatham in Velur district of Tamil Nadu. This flag was hoisted by Pandit Jawaharlal Nehru on 15th August 1947 at Red Fort, Delhi. This flag is now an exhibit at the George Fort Museum, Chennai. This flag is now an exhibit at the St. George Fort Museum, Chennai. The four lions chosen from the Sarnath pillar of Asoka as our emblem is now placed in the Sarnath Museum. On 27th December 1911, this national anthem was sung for the first time during the Congress committee meet held at Kolkata. திருப்பியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. On 27th December 1911 அப்போ இந்த நேஷ்னல் ஆந்தம் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பாடுறாங்க. அந்த டைமில் என்ன நடந்துச்சுன்னா காங்கிரஸ் கமிட்டி மீட் நடந்துச்சு. எங்கன்னா கொல்கத்தாவில் காங்கிரஸ் கமிட்டி மீட்டிங் நடந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு நேஷ்னல் ஆந்தமை ஃபஸ்ட் டைம் வந்துட்டு சங் பண்ணுறாங்க. என்ன நாள்னா 27th December 1911. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இது வந்துட்டு அப்வியஸ்லி டாக்டர் பிஆர் அம்பேத்கர். டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். அது வந்துட்டு யார் வந்துட்டு சொன்னதுன்னா ஆப்ரஹாம் லிங்கன். திருப்பி சொல்கிறேன், டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். இந்த கொட்டேஷன் யார் வந்துட்டு சொன்னதுன்னா ஆப்ரஹாம் லிங்கன். யார் சொன்னதுன்னா